நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் செய்வோமாக. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. ஆண்டவரே, கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணியை போல பாதுகாத்து ஆண்டவரே இந்த புதிய வாரத்தை ஞாயிற்றுக்கிழமை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. இந்த நாளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. உடைய பிரசன்னமும் உடைய கிருபையும் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆராதனையை முழுவதையும் உடைய ஆளுகை கீழே கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவர் எங்களுக்கு கிருபைகளை நன்மைகளை பரலோகத்திலிருந்து தருவீராக. ஆண்டவருடைய பிரசன்னமும் ஆண்டவருடைய மகிமையும் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாடல்கள் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. வசனத்தின் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, வார்த்தைகளை நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, சத்தத்திற்கு செவி சாய்க்க எங்கள் இருதயத்தை திறந்தரல மட்டும் என்று ஜெபிக்கிறோங்க தாவே. காணல் மூலமாக கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதி தாங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு பலனடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக எங்களை கர்த்தர் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வார். மகிமை மாட்சிமை நிறைந்தவர் பாடல் நமக்கு தெரிந்த பாடல் தான். ஆண்டவரை உயர்த்தி நாம் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகிறோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. எல்லா மகிமைக்குரியவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். எல்லா துதிகளுக்கு போற்றுதலுக்கு உரியவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நித்தியத்திலே இருந்தாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறேன்னு வசனம் சொல்லுகிறது. இந்த காலவேளையில் அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் அவரை நீங்கள் உயர்த்தும் போது அவர் இன்னமும் மகிமைப்பட கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு பாடலை கூட நம்ம பாடுவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவன் என் வெளிச்சம், அல்லேலூயா. என்னை ரட்சித்தவரும் அவரே, ஜீவனின் பலனானவர், யாருக்கும் அஞ்ச மாட்டேன். அல்லேலூயா. இந்த பாடல் தான் ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. தேவன் நல்ல மகிமைப்படுவாராக. பேசுவார். தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தந்தையும் மல்லிவிட்டாலும் அந்த இயேசுவை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அந்த இயேசுவை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சித்தவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அங்கிருந்து என்னை காத்து நின்று என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சித்தவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சித்தவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். நான் என்னை சோதிக்க போதும் கர்த்தர் என்னை நினைத்திடுவார். சாதான் என்னை சோதித்தாலும் கர்த்தர் என்னை நினைத்திடுவார். என்னை போற்றுடராய் பயன்படுத்திடுவார். என்னை தம் சாயலாய் என்று மாற்றிடுவார். என்னை போற்றுடராய் பயன்படுத்திடுவார். என்னை தம் சாயலாய் என்று மாற்றிடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே,
அஞ்ச மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வெளிச்சம் அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. தேவன் என்னுடைய வெளிச்சமா இருக்கிறார், ரட்சிப்பின் அரணாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, என் வெளிச்சமும் என் பலனும் அவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் யாருக்கு பயப்படுவேன்? ஹல்லேலூயா. அவரின் கீதமானவர், நான் யாருக்கு அஞ்சிடுவேன்? அவர் என்னுடைய வழிகாட்டுதலா இருக்கிறார், எனக்கு எல்லாவற்றையும் செய்கிற உன்னதமான தேவனா இருக்கிறார். ஆகவே இந்த கால வேளையில அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் சொல்லுகிறது, பாடின பாடலே நீங்க பாடிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறாங்க. காணொளி மூலமாக பார்க்கிற உங்கள் கையில பாட்டு புத்தகங்கள் இல்லாததுனால தெரிந்த பாடலை தான் அதிகமாக நாங்கள் பாடுகிறோம். நீங்க புக்கு இல்லாமலே பாடலாம் என்பதற்காக தான் நாங்கள் பாடுகிற பாடல்களே பாடிக்கொண்டு இருக்கிறோம். தெரிந்த பாடல் பாடுகிறோம். மேக்சிமம் அது ஒரு வாரத்தில் பாடினோம் என்றால் அந்த மாதத்தில் பாடுவதில்லை, அதுக்கப்புறம் பின்னாடி தான் அது பாடுகிறதா இருக்கும். ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில புதிய பாடல்களையும் அவ்வப்போது நாங்கள் பாடுகிறது நல்லது என்பதை அறிந்து ஒரு புதிய பாடலை உங்களுக்கு இந்த நாளில் கற்றுக் கொடுக்க நான் வருகிறேன். மலைகள் விலகி போனாலும், ஹல்லேலூயா, பர்வதங்கள் பெயர்ந்தாலும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த பாடல் உங்களுக்கு தெரிந்திருந்தால் என்னோடு சேர்ந்து பாடுங்கள். இல்லென்றால் ஒன்று சரண வரங்கள் பாட்டு புஸ்தகங்களில் உங்கள் கைகளில் இருக்கும் முன்னால் அதை தேடி பாருங்கள். இது புதிதாக வந்த பாடல் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கற்றுக்கொள்ள வசதியாக இருக்கும். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாத எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், பாடுங்க, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத செய்கிறார். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத செய்கிறார். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா எந்த ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா எந்த ஜெயமானவர், யெகோவா சம்மா இருப்பவர். வாழ்விலே என்று போதுமானவர், என் வாழ்விலே நம்பிக்கையானவர். என் வாழ்விலே என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராப்பா என்று சுகமானவர்,
வாழ்வில் என்று போதுமானவர், வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், எல்லாருமாக மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையாலுமே என்னுடைய வாழ்க்கையில பெரிய இது பிரச்சனைகள் வந்த போதிலும், எத்தனை போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நம்மை விட்டு விலகுவது இல்லை. யோசுவா தகர்ந்து போய் நிற்கிறான். ஏனென்றால் இவ்வளவு நாள் மோசே தான் நடத்தி வந்தான். திடீரென்று மோசே எடுத்துக்கொள்ளப்பட்டான், மரித்து போய்விட்டான். எவ்ரிதிங் இஸ் கான் டு எண்ட். என்ன செய்வதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில யோசுவா நின்று கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவனோடு கூட பேச ஆரம்பித்தார். யோசுவாவே, பயப்படாதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லாமே தகர்ந்து போய்விட்டது. அவன் நினைத்திருந்த கனவுகள் தளர்ந்து போய்விட்டது. அவன் நினைத்திருந்த திட்டங்கள் தகர்ந்து போன சூழ்நிலையில கர்த்தர் அவனை பார்த்தலாம், நான் உன்னை தலைவனாக நிறுத்துகிறேன், நான் உன்னை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறேன். இன்னைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை அவர் தயவு என்றென்று மாறவே மாறாது. அல்லது இந்த பாட்டை கற்றுக்கொண்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு அடியோடு சேர்ந்து நீங்க என்னோடு கூட நீங்க பாடுறீங்க என்பதாக நல்ல ஒரு ஆராதனைக்குள்ள நம்ம பாடுவோமா? மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். சொல்லுங்க. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். பாடுங்க. எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சொல்லுங்க எல்லாருமாக. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவானிசி எந்த ஜெயமானவர், யெகோவா அம்மா என்னோடு இரு. சொல்லுங்க என்னோட. யெகோவானிசி எந்த ஜெயமானவர், யெகோவா அம்மா என்னோடு இருப்பார். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். ஆடுவோமாக. என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் வேந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் வேந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்வில்.
கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த நாளிலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் தேங்கி போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் தேங்கி போனாலும், இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி இந்த காலவேளையில அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யெகோவா ஷம்மா, என்னோடு கூட இருப்பவர். யெகோவா ராஃபா, எனக்கு சுகத்தை தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் என்னுடைய பலனாய் இருக்கிறீர், நீர் என்னுடைய கேடகமாய் இருக்கிறீர், என்னுடைய வெளிச்சமாய் இருக்கிறீர், நீர் என்னுடைய துருகமாய் இருக்கிறீர், நீர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறீர், நீர் எனக்கு அனலாய் இருக்கிறீர். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருக்கிற இடங்களில நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. worship you Jesus. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய தயவு பெரியது, உம்முடைய மகிமை பெரியது ஆண்டவரே, உம்முடைய உன்னதமான பலன் பெரியது. ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய கிருபை பெருகுவதாக. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நீர் எங்களோடு கூட இருக்கிறீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ சொன்னால் நாங்கள் செய்வோம் ஆண்டவரே. உன் பாதையை காட்டும் போதத்திலே நாங்கள் நடக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுடைய அன்பு தெய்வம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவரையா. இந்த காலவரையிலே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே, உமக்கு மாத்திர துதியை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதை உண்டு செய்வேன் என் அன்பு தெய்வமே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதை உண்டு செய்வேன் என் அன்பு தெய்வமே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாருமாக ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு தெய்வமே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு தெய்வமே. கடல் மேல் நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் எனக்கு முன் செல்வதால் எனக்கில்லை கவலை. கடலையும் கடலையும் அதற்கும் அற்புத வார்த்தைகள் எந்த துணைய நிற்பதால் எனக்கு ஏதுமே கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாருமாக ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு நேசவே. பாதையெல்லாம் அந்த
நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சொல்லிக் கொண்டாலும் பாதை காக்க கர்த்தருண்டு பயமே இல்லை. மறுபடியும் பாடுங்க. பாதை எல்லாம் அந்தகாரம் சொல்லிக் கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பாது பேனை தொடர்ந்து வந்து சொல்லிக் கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. இந்த காலங்களில் அவருடைய சமூகத்துல வந்திருக்கிறவர்கள் உங்க பாதையெல்லாம் அந்தகாரம் மாறினாலும் பாதை காட்டுகிற நேசர் உனக்கு ஒன்று உண்டு, பயப்படாதே. அதில் பார்வோனுடைய சேனை உனக்கு எதிராக வந்தாலும் நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை தப்புவிக்க, உன்னை காப்பாற்ற, உனக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்வாய் என்றால் எந்த சூழ்நிலையில் அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். அவரை நாம் கடைசி வரைக்கும் பிடிக்குவதுதான் நம்முடைய கடமையா இருக்கிறது. அவரை பிடிச்சு கொள்வோம்னா அவர் நம்மை வழி நடத்துவார். பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாருமாக ஆராதனை இயேசுவுக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே.
யெகோவாயீரே. அவர் நம்முடைய தந்தையாய் இருக்கிறார். நிச்சயமாகவே பிள்ளைகளை நடத்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். எத்தனை போராட்டங்கள், எத்தனை சோதனைகள், எத்தனை நெருக்கங்களை வந்தாராம். ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும்னு சொல்லுங்க. நீர் மாத்திரம் எனக்கு போதும்னு சொல்லுங்க. அவர் நிச்சயமா அப்படி சொன்னீங்கன்னா அவர் உங்களை நடத்தி உங்களை காத்துக் கொள்வாராக. தந்தையாம் தெய்வம் நீ மாற்றம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம். உம் தழும்புகள் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீ மாற்றம் போதும். நீ மாற்றம் போதும். நீ மாற்றம் போதும் எனக்கு. நீ மாற்றம் போதும். நீ மாற்றம் போதும். நீ மாற்றம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவன். உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்த உன்னத நீரே. உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். நீ மாற்றம் போதும். நீ மாற்றம் போதும். நீ மாற்றம் போதும் எனக்கு. நீ மாற்றம் போதும். நீ மாற்றம் போதும். நீ மாற்றம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே அன்புள்ள நேசர். என்னை எவ்வளவு அன்பு கொண்டீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீ மாற்றம் போதும். நீ மாற்றம் போதும். நீ மாற்றம் போதும் எனக்கு. ஆமாண்டவரே சொல்லுவோமாக. நீ மாற்றம் போதும். நீ மாற்றம் போதும். நீ மாற்றம் போதும் எனக்கு. மறுபடியும் சொல்லுங்க. நீ மாற்றம் போதும். நீ மாற்றம் போதும். நீ மாற்றம் போதும் எனக்கு. சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. நீ மாற்றம் போதும். நீ மாற்றம் போதும். நீ மாற்றம் போதும் எனக்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. அவர் ஒருவரே நமக்கு போதுமானவர். அவர் ஒருவரே நமக்கு போதுமானவர். அவர் ஒருவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இருந்தால் எல்லாம் நடக்கும். அந்த விசுவாசத்தோடு இந்த நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஞானதாஸ் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்த ஓய்வு நாளின் கால வேளையிலோடு கர்த்தாவே நாங்கள் சபையாக சேர்ந்து உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் நீர் ஏற்படுத்தின மாபெரும் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமாக கர்த்தாவே இந்த வருடத்தில் கடந்த 6 மாதங்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. இதோ இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே
உம்முடைய கீர்த்தனங்களை நாங்கள் பாடி உம்மை ஆராதித்து கத்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக கத்தாவே நீர் எங்களோடு இருந்து கத்தாவை வழிநடத்தி வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. உமது பிரசன்னம் இந்த இடத்துல ஆட்கொண்டு எங்களை ஒவ்வொருவரும் வழிநடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. தேவ கிருபை ஒவ்வொரு மேலும் சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட கத்தாவே படிக்கின்ற கத்தாவை சங்கீத பகுதியில் நீர் ஆசீர்வதிக்கிறோம் செபிக்கிறோம். செய்தி கொடுங்க தாசனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். இந்த செய்தி பதிலோட கத்தாவை ஒவ்வொரு மறைப்பொருளும் கத்தாவே எங்களுக்கு விளங்கும்படியாகவும் கத்தாவே எங்களுக்கு புரியும்படியாக நீர் கொடுக்கும்படியாக வேண்டுகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம், பைபிளை எடுத்துக்கொள்வோம். 147வது சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம். ஊழியக்காரியமாக அவங்க வந்து இந்த சங்கீதத்தை வாசிப்பாங்க. சங்கீதம் வாசித்து அப்படியே ஒரு 5 நிமிடம் நம் ஜெபத்தில் இந்த தேசத்திற்காக சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமுள்ளவராய் பெரியவனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானமாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. பச்சை போல் உறைந்த மலையை தருகிறார், சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கல்மலையை துணிக்கலாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார், தமது காற்றை வீசும்படி செய்ய. யாக்கோப்புக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். சேர்ந்து வாசிப்போம். அவர் வேற எந்த சாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி நம்ம செபிப்போம். ஆமென். அல்லேலூயா. வாசித்த வசனத்தின்படியாக அவர் உன் வாசலின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த சங்கீத வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம தொடர்ந்து சில காரியங்களுக்காக நம்ம தொடர்ந்து நம்ம செபிக்க போகிறோம். ஆமென். அதில் சொல்லப்படுகிற வசனத்தின்படியாக ஆமென். ஹல்லேலூயா. அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. ஆமென். 18ஆம் வசனத்திலே அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை உருக பண்ணுகிறார், தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தம் வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அவைகள் ஆமே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய காரியத்தை செய்கிறது. கர்த்தர் தம் வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதே ஆமென் யோபுவை வாசிக்கிற பொழுது 34ஆம் அதிகாரத்திலே ஆமென் 37ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற பொழுது ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தை ஆமென் இடி முழக்கம் போல தேசத்திலே துணிக்க பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த யோவான் பரலோக தரிசனத்திலே பார்க்கிற பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தின 4ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் சொல்கிறது, சிங்காசனத்திலிருந்து இடி முழக்கங்களும் சத்தங்களும் மின்னல்களும் எழும்பிற்று என்று பார்க்கிறோம். இது எல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இடி முழக்கம் போல, கர்த்தருடைய வார்த்தை ஆமென் மின்னலை போல, கர்த்தருடைய வார்த்தை சத்தங்களாக பரலோகத்திலிருந்து எழும்பிற்று என்று சொல்லி பரிசுத்த
பரிசுத்த யோவான் தான் கண்ட தரிசனத்திலே அவர் பரலோக தரிசனத்தை பார்த்தார். அதே போல யோபு 37ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். 3ஆம் வசனத்திலே பூமியின் கடையாந்திரங்கள் மேல் அதன் மின்னல்களையும் செல்ல விடுகிறார். ஆமென். 4ஆம் வசனத்திலே அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி சத்தமாய் முழங்கி 5ஆம் வசனத்திலே தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமர பண்ணுகிறார் என்று சொல்லி ஆகையினாலே ஹல்லேலூயா கர்த்தர் தேசத்தின் மேல் அவர் முழங்குகிற தேவன். அவர் மின்னலாய் அவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது, சத்தங்களாய் அவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. ஆகையினாலே நம்ம தேசத்தின் மேல் கர்த்தர் வார்த்தையை அனுப்பும்படியாக எல்லாம் இந்த COVID-19 இருந்து இந்த வைரஸ் பாதிப்பில் இருந்து கர்த்தர் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக கர்த்தர் தம் வார்த்தையை அனுப்புகிற பொழுது அந்த வார்த்தை மகா தீவிரமாய் செல்லுகிறது என்று சொல்லி சங்கீதம் 147 வாசித்ததை போல ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையினால எல்லா விஷக்கிருமிகளும் எல்லா வைரஸ் தொற்றுகளும் எல்லா தொற்று வியாதிகள் தொற்று நோய்களும் இந்த COVID-19 சொல்லப்படுகிற இந்த மகா கொடுமையான இந்த வைரஸ்ல கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவை எல்லாம் ஒன்றுமில்லாமற் போக பண்ணும்படியாக ஹல்லேலூயா ஒரு விசை கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஓ கர்த்தருடைய வார்த்தை முழக்கமாய் இடி முழக்கமாய் தேசத்துல முழங்க செய்கிறவர். கர்த்தர் தம்முடைய வார்த்தை மின்னலாய் வெளிப்படுத்துகிறவர். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை சத்தங்களாய் பெருவெள்ள இறைச்சலை போல தம்முடைய வார்த்தையை அனுப்பி அது தன்னுடைய காரியம் ஆகும்படியாய் செய்கிற தேவன். அப்படியாக ஹல்லேலூயா எங்கள் தேசத்தின் மேலே கர்த்தருடைய வார்த்தை தொனிப்பதாக உடைய சுவாச காற்றினால உடைய சுவாச காற்று கந்தகத்தியை போல எரிகிறது என்று பார்க்கிறோமே. கர்த்தருடைய வார்த்தை வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது. கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கிறது என்று பார்க்கிறோமே. ஹல்லேலூயா கர்த்தாவே ஸ்தோத்திரம். வார்த்தை தீவிரமாய் எங்கள் தேசத்தில விளங்க பண்ணுவீராக. இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த பாதிப்பிலிருந்து ஜனங்களை மீட்டெடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திர கூட்டமாய் ஜனங்கள் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. ஹல்லேலூயா கர்த்தர் மனம் இறங்குவீராக மனம் இறங்குவீராக. வார்த்தையை அனுப்பி குணமாக்குவீராக. வார்த்தை மகா தீவிரமாய் செல்லும்படியா செய்யும் அப்பா. ஹல்லேலூயா ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு வாசித்த சங்கீதம் 147 அவர் குதிரைகளின் பலத்திலே பிரியப்படார். வீரர்களின் கால்களிலே கர்த்தர் பிரியப்படார் என்று சொல்லப்படுகிறது. அதே எரேமியா 9ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனம் சொல்கிறது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாமல் மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்ததை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். இவைகளின் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா ஆகையினாலே கர்த்தர் நம்முடைய தேசத்துல இருக்கிறதான ஹல்லேலூயா எல்லா தலைவர்களுக்காக தேச தலைவர்களுக்காக அரசாங்க தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம் நம்முடைய தேசத்தை ஆளுகிற அதிபதிகளுக்காக ராஜாக்களுக்காக பிரபுக்களுக்காக நியாயாதிபதிகளுக்காக எல்லா ஞானிகளுக்காக ஞானவான்களுக்கு ஐஸ்வர்யவான்களுக்காக கல்விமான்களுக்காக மேன்மக்களுக்காக ஒரு விஷயம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா அவங்களுடைய பலத்தினால் ஒன்றும் இல்லை, அவங்களுடைய ஞானத்தினால் ஒன்றும் ஆகாது, அவருடைய பலத்தினாலும் தங்களுடைய படிப்பினால தன்னுடைய அறிவினால ஞானத்தினாலும் இதை ஒருவராலும் ஒன்றையும் மாற்றவே முடியாது. ஞானிகளின் ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் அபத்தமாக்குற தேவன். ஹல்லேலூயா மனிதனுடைய எல்லா வழிகளையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிற ஆண்டவர். ஞானிகளை கர்த்தர் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அவருடைய பார்வைக்கு அவை எல்லாம் பிரியமற்றது என்று பார்க்கிறோம். ஆனால் தேவனை அறிகிற அறிவில நம்முடைய ராஜாக்களுக்கு நம்முடைய தேச தலைவர்களுக்கு கர்த்தர் பயப்படுகிற பயத்தை கர்த்தர் தரும்படியாக இதிலேயே நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர் நம்முடைய தேச தலைவர்களுக்கு கர்த்தரை அறிகிற அறிவை தரும்படியாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர்களுக்கு தரும்படியாக நானே நீதியை செய்கிற தேவன் என்று சொல்லி என்னை அறிவதையே பிரியப்படுகிறேன் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் தேச
தேசத்தை ஆளுகிற எல்லா ஆண்டவரே அரசியல்வாதி அரசாங்க தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். அவளுக்கு தேவன் ஞானத்தை தருவீராக. ஆமென். தங்க சுய ஞானத்தினால் அல்லப்பா, தேவன் ஞானம் அவங்களுக்குள்ளே செயல்படட்டும். தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. அன்று ஆண்டவரே எகிப்துல வந்த கொள்ளை நோய் நிமித்தம் ஆமென் ஆண்டவரே, வறுமை நிமித்தம், பஞ்ச காலத்து நிமித்தம் ஆமென் யோசேப்புக்கு தேவன் ஞானத்தை கொடுத்து நடத்தினதை போல ஆமென் ஜனத்தை மீட்டெடுக்க, ஆமென் தேசத்தை பொருளாதார சீரழிவிலிருந்து மீட்டெடுக்கத்தக்கதாக கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய தேச தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும் ஐயா. செபிங்க, ஞானத்தை தாரும் ஐயா. ஆமென். தங்களுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாமல், தங்களுடைய படிப்பை குறித்து கல்வி குறித்து மேன்மை பாராட்டாமல் ஆமென் கர்த்தாவே உம்மை சார்ந்து கொள்ளும்படியாக, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை சார்ந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு இரக்கம் செய்யுங்க, கிருபை செய்யுங்க. உம்முடைய அறிகிற அறிவை காண செய்வீராக. ஹல்லேலூயா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கொரோனா பாதிப்புக்காக ஒரு விஷயம் செபித்து நம்ம முடிக்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டத்திற்காக செபிக்கலாம். ஆமென். 2022 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு இறங்கும்படியாக ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்திற்காக நம்ம செபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் இறங்குவீராக. ஹல்லேலூயா. ஆமென். தேசத்தில் காணப்படுகிற எல்லா அந்த பாதிப்புல இருந்து விடுதலையாக்கும்படியா செபிக்கிறோம் ஐயா. ஒரு நாளிலே தமிழகத்தில் ஆண்டவரே 4807 பேர் அந்த ஒரே நாளில பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறார்கள் ஐயா. கர்த்தர் மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க. அவங்களை கர்த்தர் சுகமாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. 42452 பேர் சிகிச்சையில் இருக்கிறார்கள் அப்பா. ஆமென் ஸ்தோத்திரம். கொரோனாவில பாதிக்கப்பட்டு படுக்கையிலே மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஆமென் 42,000 பேருக்கு கர்த்தர் மனம் இறங்குவீராக. சீக்கிரத்திலே விடுதலையாகி சுகமாகி வீடு திரும்பும்படியா உதவி செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எங்கள் தமிழகத்தில் அப்பா 1,65,714 பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அந்த 1,00,000 ஜனங்களுக்காய் கர்த்தர் மனம் இறங்குவீராக. அன்றைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். யோனா காலத்திலே 1,20,000 ஜனங்களுக்கு மேற்பட்டவர்களுக்காய் மனம் இறங்கினதை போல கர்த்தர் இந்த ஜனங்களுக்காய் ஆமென் தமிழக ஜனங்களுக்கு கர்த்தர் மனம் இறங்கும்படியாக கிருபையாய் தூக்கி எடுப்பீராக. மரண தருவாயிலிருந்து மீட்டெடுப்பீராக. ஒவ்வொரு நாளில் 100க்கும் மேற்பட்டவர்கள் மரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். கர்த்தர் கிருபையாய் எங்கள் தேசத்துக்கு இறங்குவீராக. ஆமென். உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குவீராக ஆண்டவரே. ஆமென். பெரிய காரியங்கள் எங்கள் தேசத்திலே கர்த்தர் செய்யுங்க ஆண்டவரே. பாதிப்பு குறையும்படியா உதவி செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்முடைய சபையின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே எங்கள் சபையில் இருக்கிற திருச்சபையில் இருக்கிற எல்லா ஆமென் விசுவாச குடும்பங்களை பலப்படுத்துவீராக. நீர் அவளை தாங்குங்க, நடத்துங்க. ஆமென் ஸ்தோத்திரம். உமக்கு பயப்படுற பயத்தை ஜனங்களுக்குள்ளே தாருங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தேசத்துல நடக்கிற ஆண்டவரே அநியாயங்களுக்காய், அக்கிரமங்களுக்காய், அழிவுகள் நிமித்தம், ஆபத்துகள் நிமித்தம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும்படியாக, ஒவ்வொரு நாள் ஜெபத்திலே தரித்திருக்கும்படியாக, கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக ஆமென் ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்கு நல்ல விசுவாசத்தை கட்டளையிடும் ஐயா. ஒருவருக்குள்ள அவிசுவாசமான காரியம், மழுவி போகிற இருதயம், அவிசுவாசமான இருதயம் இராதபடிக்கு கர்த்தாவே கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில ஜெயம் எடுக்க எங்களை சபையாருக்கு கர்த்தர் கிருபை அளிப்பீராக. இந்த வாரம் முழுவதும் பாதுகாப்பீராக. உடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆமென் ஸ்தோத்திரம். இனி கேட்க போற தேவ செய்திக்காக ஜெபிக்கிறோம். தாசனை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வார்த்தை ஜீவனாய் வெளிப்படட்டும், வல்லமையாய் வெளிப்படட்டும். உடைய சொல் மகா தீவிரமாய் ஆமென் தேசத்தில் ஆமென் செய்து முடிக்கிறதை போல உடைய வார்த்தை எங்களுக்குள்ள கிரியேட் செய்யட்டும் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காரணம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து. இந்த காணொலி மூலமாக பார்க்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உண்மையாலுமே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி சொல்ல நாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் மற்றபடி பெண்கள் கூடி ஜெபிக்கிறதுல ஜபங்கள் அதிகமாக செய்யணும். ஆராதனை நேரத்தில் அதிகமாக அதை எடுத்துக்கொண்டால் நமக்கு வசனத்தை கேட்பது குறைந்து விடுகிறதா இருக்கிறது. அதனால் நம்ம ஜெபத்தில் மற்ற ஜெப நேரத்திற்கென்று நேரத்தை எடுத்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சில ஜெப குறிப்புகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆராதனை முடிவில் அந்த
ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட நம்மை நடத்துவாராக. சீக்கிரமாக இந்த சூழ்நிலை மாறி நம்ம ஆராதனை நடத்துகிற ஒரு சூழ்நிலை கர்த்தர் உருவாக்கி தரும்படியாக, ஆலயங்கள் திறக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி தரும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படியாக நம்ம தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல உட்கார வைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் வசனத்தின் அடிப்படை அநேக நேரங்களில் ஒரு சில செய்திகளை நம்ம கேட்குறோம். என்னென்னா சுகமாக்குகிறார், விடுதலை தருகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், இப்படி எல்லாம் நம்ம நிறைய செய்திகளை நாம் கடந்த நாட்களில் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அது ரொம்ப நல்லது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது அதன் மூலமாக நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு வசனத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்கிற அந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஒரு வசனத்திலிருந்து நான் உட்கார்ந்து தியானிக்கும் போது ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய அர்த்தத்தை, ஒரு புதிய விளக்குறைகளை, புதிய கருத்துக்களை கர்த்தர் கொடுத்து கொண்டு வந்தார். அதனால் தொடர்ந்து அதே ஒரே வசனத்தில் 2 வாரங்கள் நான் செய்தியை கொடுத்தேன். அதுலேயே இன்னொன்று, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்று அந்த வார்த்தை என் மனதில் பட்ட உடனே, ஏன் கர்த்தர் மேலே போய் பாரத்தை வைக்கணும்? அந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய எந்த மாதிரி பாரத்தை அவர் மேலே வைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே ஓட ஆரம்பித்தது. அப்பொழுது அதற்கும் சில வேத ஆராய்ச்சிகளை நான் செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கு அந்த செய்தியை நான் கொடுப்பது இல்லை. அதை நான் அப்படியே மனதில் வைத்து கொண்டு அதை தயார் பண்ணி வைத்துக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாள் கொடுக்கிறேன். ஆனால் இந்த வாரத்தில் நான் இந்த செய்திகளை உட்கார்ந்து யோசித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என் மனதில் ஒரு ஆழமான ஒரு வார்த்தையை போட்டார். என்னவென்றால், இந்த நாட்களில் கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொரோனா பார்த்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மிக தீவிரமாய் போய்கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கிறார்கள் என்று சொல்லி பல தேசங்களில் பிரயாசம் எடுத்து மருந்து இன்னமும் கண்டுபிடிக்கவே இல்லை. பல தேசங்களில் முன்னாடி இந்த மருந்து இதற்கு வாய்ப்பு அமையாமலே போய்விட்டது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் அப்படின்னால் அடுத்தது இந்த கொரோனாவிலிருந்து காப்பாற்றி கொள்வதற்கு என்ன செய்யணும் என்று சொல்லி கேட்கும்போது அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இம்யூனிட்டி பவரை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எதிர்ப்பு சக்தியை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். அப்படி எதிர்ப்பு சக்தியை நீங்கள் உருவாக்கி கொண்டால் அந்த வியாதி வரும், ஆனால் நீங்கள் அவைகளை ஜெயித்து விடலாம் என்று சொல்லுகிறார். இதை நான் உட்கார்ந்து யோசிக்கும் போது கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நமக்கு அநேக பிரச்சனைகள் வருகிறது. சிலர் அதை மேற்கொண்டு ஜெயித்து விடுகிறார்கள், சிலர் அதில் தோல்வி அடைந்து விழுந்து விடுகிறார்கள். அப்படி என்றால் அதை ஜெயிப்பதற்கான இம்யூனிட்டி பவர் என்ன, அதை ஜெயிப்பதற்கான அந்த இம்யூனிட்டி என்ன, அந்த சக்தி என்ன, அந்த எதிர்ப்பு சக்தி என்ன என்பதை நான் அநேக நேரங்களில் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டவர் என்னோடு கூட இதை ஆண்டவர் என்னுடைய மனதில் போட ஆரம்பித்தார். இந்த வாரம் முழுவதும் அவைகளை தியானித்து கொண்டே இருந்தேன். ஒரு நாள் உட்காரும் போது இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ளே வருகிற ஒரு பெரிய பிரச்சனையை, வருகிற நிறைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு மெயினான பேசிக் ஃபவுண்டேஷனான ஒரு முக்கியமான காரியம் எதுவென்றால் அது விசுவாசம் ஒன்றுதான். இந்த விசுவாசத்தை மட்டும் ஒரு விசுவாசி வளர்த்து கொண்டால், அந்த விசுவாசத்தை மட்டும் ஒரு விசுவாசி உறுதிப்பட்டு கொண்டால், அந்த விசுவாசத்தில் மட்டும் ஒரு விசுவாசி நிலைத்து நிற்பான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில என்ன வந்தாலும் அவைகளை ஜெயிக்க முடியும், அவைகளை மேற்கொள்ள முடியும், அவைகளிலே வளர முடியும், அவைகளை முன்னேற முடியும். அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வுக்கு அவன் கொண்டு போய் மூழ முடியும். அப்போ ஆண்டவர் என்று சொன்ன ஒரு காரியம், இந்த விசுவாசத்தை குறித்து உன் ஜனங்களுக்கு போதி என்று சொன்னார். அதனாலதான் இன்னைக்கு என் மெசேஜ் இட்ஸ் நாட் கோயிங் டு பி எ மெசேஜ், இட்ஸ் கோயிங் டு பி எ டீச்சிங். இன்றைக்கு அது ஒரு செய்தியாக இருக்க போவதில்லை, அது ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அது ஒரு செய்தியாக இருக்க போவதில்லை, அது ஒரு டீச்சிங்காக இருக்க போகிறது, அது ஒரு போதனையாக இருக்க போகிறது. ஆகவே இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு டீச்சிங் போல கொடுக்க விரும்புகிறேன். முன்னால சொல்லணும்னா இந்த செய்தியை நான்
ஒரு 2 மணி நேரம் பிரசங்கிக்கணும், இந்த மெசேஜ் கொடுக்கணும். அப்பதான் இதுல இருக்கிற அநேக கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். ஆனா ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நமக்கு இந்த காணொளி, இந்த ஜிபி, இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால குறுகிய நேரத்துல முடிக்கணுன்றதுனால வேக வேகமா போகிறேன். இன்னைக்கு இந்த 1/2 மணி நேரத்துல என்ன நான் சொல்ல முடியுமோ அந்த 1/2 மணி நேரத்துல அதை நான் சொல்லுகிறேன். மீதி இருக்கிறத நான் அடுத்த வாரத்துல நான் தொடர்ந்து உங்களோடு கூட பேசுகிறேன். ஆகவே ஒரு கிறிஸ்தவன் வளர்த்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் விசுவாசம். இன்னைக்கு என்னுடைய மெசேஜ் விசுவாசத்தை எப்படி வளர்ப்பது, how to grow in faith. விசுவாசத்தில் எப்படி வளருவது, அல்லது உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை எப்படி நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை தான் நான் கொடுக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான செய்தி. இதை நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா உங்க லைஃப் லாங்ல எத்தனை நெருக்கம், சோதனை, போராட்டம் வந்தாலும் நீங்க தாண்டி முன்னேற முடியும், நீங்க போக முடியும், நீங்க ஜெயிக்க முடியும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒருவருக்கு மகத்துவம் மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படையே விசுவாசம் தான். The basic of a Christian life is faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டிலும் விசுவாசம் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் விசுவாசம் இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டை காட்டிலும் புதிய ஏற்பாட்டிலே தான் விசுவாசத்தை குறித்து அதிக முக்கியத்துவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா இருக்கிறது. பரலோகத்தில் போவதற்கு நீங்களும் நானும் நீதிமானாய் மாற வேண்டும். யார் பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய சமூகத்தில் ஏறுவான்? 15ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். உத்தமமாய் வாழ்ந்து நீதியை நடப்பித்து அப்படின்னு சொல்லுகிறது. அப்ப நீதிமான் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறவனா இருக்கிறான். பழைய ஏற்பாட்டிலே நீதிமானாய் மாறுவதற்கு பிரமாணங்கள் இருந்தது. பழைய ஏற்பாட்டில் நீதிமானாய் மாற்றுவதற்கு பிரமாணங்கள் பயன்படுத்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் பிரமாணங்களை எல்லாவற்றையும் ஜெயித்தபடினாலே, மேற்கொண்டபடினாலே, புதிய ஏற்பாட்டிலே நீதிமானாய் மாறுவதற்கு ஒரே ஒரு வழி விசுவாசம் ஒன்று மாத்திரம்தான். விசுவாசத்தினாலே தான் நாம் நீதிமானாக மாறுகிறோம். விசுவாசத்திலே மாத்திரம்தான் நாம் நீதி உள்ளவர்களாக ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் விசுவாசத்தை வளர்த்து கொண்டால் நாம் நீதிமானாய் மாற முடியும். விசுவாசத்தை வளர்த்து கொண்டால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவிக்க முடியும். விசுவாசத்தை நாம் வளர்த்து கொண்டால் நாம் முன்னேற முடியும். எத்தனை சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்குள்ளே நிலைத்து நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ரோமரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அந்த வசனத்துல இப்படியாக தான் சொல்லுகிறது. 5ஆம் அதிகாரம் 1 வசனம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில அடிப்படை தொகையே விசுவாசமாக இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நமக்கு செய்வது எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நீங்க எதற்காக ஜெபம் பண்றீங்க, எதற்காக நீங்க பைபிள் வாசிக்கிறீங்க, எதற்காக சர்ச்சுக்கு வர்றீங்க, எதற்காக காத்து இருக்கிறீங்க, எல்லாத்தையும் அல்டிமேட்டா போனீங்கன்னா எனக்கு ஒரு தேவை இருக்குது அதனால ஜெபம் பண்றேன். சர்ச்சுக்கு வர்றது என் காரியம் நிறைவேறணும், அதுக்காக நான் சர்ச்சுக்கு வருகிறேன். நான் பைபிள் வாசிக்கிறேன், ஆண்டவரோடு கூட சேர்ந்து ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டியதை செய்யறதுக்காக நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், சர்ச்சுக்கு வருகிறேன், செய்கிறேன். இதெல்லாமே நம்ம அல்டிமேட் ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வரணும். பர்சனலா நமக்கு நடக்க வேண்டிய அநேக காரியங்கள் நடப்பதற்காக தான் நாம் அதிகமாக ஆண்டவரோடு கூட கிட்டி சேர்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இந்த அற்புதம் நடக்கணும்னாலும், அதிசயம் நடக்கணும்னாலும், தேவைகள் சந்திக்கப்படணும்னாலும், காரியங்கள் கைகூடி வரணும்னாலும், உங்க எடுக்கிற காரியங்கள் வெற்றி அடையணும், சத்துருவின் மேல ஜெயம் கொள்ளணும்னாலும், வெற்றி பாதையில நீங்க ஓடணும்னாலும், இவைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அடிப்படை பேசிக்கு ஃபெய்த், விசுவாசம். ஒரு மனுஷனுக்கு மட்டும் விசுவாசம் இருந்துச்சுன்னா அவன் அற்புதங்களை பெற்றுக்கொள்வான். ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா அவன் அதிசயங்களை காண்பான். ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா சத்துருவின் கையிலிருந்து விடுதலை ஆக்கப்படுவான். ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா அவன் எல்லா பிரச்சனையிலும் அவன் விடுதலை ஆக்கப்பட கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். அதனாலதான் இயேசுவின் இடத்துல சீசர்கள் வந்து, ஆண்டவரே இந்த விசுவாசத்தை எங்களுக்கு கற்றுத்தாங்க, இந்த விசுவாசத்துல எங்க வளர்வதற்கு உதவி செய்யுங்க சொன்னாங்க. ஏன் தெரியுமா? விசுவாசத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் விசுவாசத்தை கொடுப்பார் என்றால் அதை வளர செய்வதற்கு நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணணும். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரத்துல 5வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சீசர்கள் ஆண்டவரிடத்திலே வருகிறார்கள், ஆசாரியர்கள் ஆண்டவரிடத்திலே வருகிறார்கள். 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்பொழுது அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள்.
ஆண்டவரே எங்க விசுவாசம் வளரணும் ஆண்டவரே, அதற்கு நீர் உதவி செய்யுங்க, அதுக்கு கற்றுக் கொடுங்க, அதுக்கு நாங்க என்ன செய்யணும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்க ஆண்டவர்கள். அப்பொழுது ஆண்டவர் அவங்க விசுவாசத்தை வளருவதற்கு கர்த்தர் செய்கிறவராய் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசம் இருந்தால்தான் நிறைய காரியங்களை நிறைவேற முடியும். அவ்விசுவாசம் இருந்தால் எதுவுமே நடக்காது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய அவ்விசுவாசத்தினாலே அந்த இடத்துல அவர் இருக்கிற அந்த இடத்துல அற்புதங்கள் செய்ய முடியவே இல்லை. அப்படின்னா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கலைன்னா அவ்விசுவாசம் வந்திருக்குது. இப்படி சொல்லுவேன், விசுவாசம் இல்ல. அடிப்படை பேசிக்காக விசுவாசம் உங்க வாழ்க்கையில சுத்தமா இல்லாததுனாலதான் அற்புதங்கள் நடக்கல, அதிசயங்கள் நடக்கல, சாத்தானை ஜெயிக்க முடியல, பாவத்தை மேற்கொள்ள முடியல, ஆண்டவருக்குள்ள நிக்க முடியல, ஆண்டவருடைய பிள்ளையா மாறவில்ல. அவ்விசுவாசம் இருக்கிற இடத்திலே அற்புதங்கள் நடக்காது. ஆண்டவரால் எந்த கிரியை செய்யவே முடியாது. அப்படி என்றால் நம்முடைய விசுவாசம் ஒன்று நம்ம உலகத்தை ஜெயிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? How is your faith? Is it strong? அது நல்ல உறுதி உள்ளதா இருக்கிறதா? வசன பைபிளில் நீங்க பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் இதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, சொல்லிட்டு போறேன். 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்முடைய விசுவாசமானது ஸ்திரம் உள்ளதா இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ரோமருக்கு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல நம்முடைய விசுவாசம் வல்லமை உள்ளதா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்முடைய விசுவாசமானது உறுதி உள்ளதா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்முடைய விசுவாசம் தைரியம் உள்ளதா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நம்முடைய விசுவாசமானது நிலைத்து நிற்கிறதா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுடைய விசுவாசம் தைரியம் உள்ளதா இருக்கிறதா? எதையும் சந்திப்பதற்கு உங்களுடைய விசுவாசம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்திரம் உள்ளதா இருக்கிறதா? பிரச்சனைகள் வந்தால் ஜெயிப்பதற்கு உங்களுடைய விசுவாசம் வல்லமை உள்ளதா இருக்கிறதா? சாத்தான் வந்தால் மேற்கொள்ளுவதற்கு இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. விசுவாசத்தும் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. விசுவாசத்தினாலே தான் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் இயேசு அற்புதம் செய்கிறார், நிறைய அற்புதங்களை செய்கிறார். எங்கெல்லாம் அற்புதம் செய்கிறாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் ஒரு வார்த்தையை போடுகிறார், உன் விசுவாசம், உன் விசுவாசம், உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய faith, உன் விசுவாசம். ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானா ஒரு ஸ்திரீயானவள் இயேசுவின் இடத்துல வந்து தன்னுடைய மகளுக்காக வேண்டிக் கொள்கிறாள். மத்தேயு 15:28 சொல்கிறார், உன் விசுவாசம் பெரியது என்று சொல்கிறவளா இருக்கிறார். அல்லேலூயா. நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரிடத்துல வந்து சொல்ற, ஆண்டவரே என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு பாத்திரம் இல்ல, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்கிறார். உடனே ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னொரு ஸ்திரியை பார்த்து சொல்ல, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லுகிறார். God uses the word faith and God uses the pronoun faith for every situations. எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசத்தின் அடிப்படையில் வைத்துதான், under the basis of faith, விசுவாசத்தின் அடிப்படையில் மாத்திரம்தான் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். விசுவாசியை கவனியுங்கள், விசுவாசிகளை கவனியுங்கள். இந்த வார்த்தையை காணொலி மூலமா கேட்கிறவர்களே, இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எனக்கு அதை தாரும், இதை தாரும், அப்படி செய்யும், இப்படி செய்யும், அது வேணும், இதை வேணும்னு சொல்லி இவ்வளவு நாள் அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்களா? நல்லது, நான் ஜெபம் பண்ண வேணாம்னு சொல்ல, அதை ஜெபிக்க கூடாதுன்னு சொல்ல. ஆனா அதை காட்டிலும் மேலா ஒரு ஜெபம், ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், என் விசுவாசத்தை வளர பண்ணும். எந்த பிலீவர், எந்த விசுவாசி விசுவாசத்தை வளர செய்கிறானோ அவன் தான் நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் கடமைக்காக கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நம்மள நிறைய பேர் கடமைக்காக கிறிஸ்தவர்கள். பாருங்க, பைபிளை ஏன் வாசிக்கிறீங்க? கடமைக்காக வாசிக்கிறோம். வாசிக்கலைன்னா ஆண்டவர் அடிச்சிருவார். ஜெபம் பண்றீங்க, ஐயோ ஜெபம் பண்ணலைன்னு எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 மணி ஆராதனை, நம்ம எத்தனை மணிக்கு போறோம்? 7லேருந்து 8:30 வரைக்கும் ஆராதனை. 7லேருந்து 8:30 மணி ஆராதனை. உங்க மனசுல 7ன்னு பட்டுச்சுன்னா நீ விசுவாசி, 7:15 பட்டுச்சுன்னா அவிசுவாசி, 7 இருந்துச்சுன்னா சுத்தமா விசுவாசத்துக்கு அடையாளமே இல்லை. நம்முடைய விசுவாசம் நாம் செய்கிற செயலின் மூலமாக தான் செயல்படுகிறதா இருக்கிறது. உங்கள் கிரியைகளின் மூலமாக தான் செயல்படுகிறதா இருக்கிறது.
அப்படி என்றால் இந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்ள கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. அல்லேலூயா. எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையிலே நடப்பதினாலே ஆண்டவர் இந்த விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும். இந்த விசுவாசத்தை வளருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று அழைக்கப்படுகிறவன் ஆபிரகாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகள் எல்லாருக்கும் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறவன் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்து அவன் விசுவாசம் தகப்பன் என்று அழைக்கப்படுவதற்கு அவனுக்குள்ள இருந்த காரணங்கள் என்ன என்கிறதை உங்களோடு கற்றுக்கொண்டு நாமும் அவனை போல வளருவோம் என்றால், நாமும் அவனை போல விசுவாசத்தில் வளரும் என்றால் நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பெரிதாக மாற்றுவார் என்று சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். நான் இதை எல்லாவற்றையும் இன்னைக்கு நான் சொல்ல முடியாது. ஒரு 2 காரியமாவது இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மீதி 2-3 காரியங்களை அடுத்த வாரத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் விசுவாசம் வளர்ந்ததற்கு காரணம் என்ன? நாம் விசுவாசம் வளர்வதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் ஆபிரகாமுடைய சம்பவத்தை குறித்து நம்ம எல்லாரும் வாசிக்கிறோம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான வேத பகுதி. இந்த 1வது வசனத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 18வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆபிரகாம் ஆண்டவர் ஆபிரகாமை கொண்டு ஒரு காரியத்தை செய்கிறார். ஆபிரகாமை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த காரியத்தின் நிமித்தமாக ஆபிரகாம் சில செயல்களை செய்கிறான். அந்த செயலின் நிமித்தமாக ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்திலே வல்லவனாக மாறுகிறான். விசுவாசத்திலே வளர்கிறவனாக இருக்கிறான். அந்த செயல்களில் நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவன் செய்த சில காரியங்களிலே முதல் காரியம் என்ன? 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிகள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் விசுவாசத்தை வளருவதற்கு அவன் செய்த முதல் காரியம், அவன் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படித்தான். உங்கள் விசுவாசம் வளர வேண்டும் என்றால் உங்கள் விசுவாசத்தினுடைய முதல் அடிப்படை காரியமே கீழ்ப்படிதல் தான். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் விசுவாசத்தை வளரச் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Unless and until you obey God, தேவனுக்கு கீழ்ப்படியாத வரைக்கும் நம்முடைய விசுவாசத்துல எந்த மாற்றமும் வராது. நம்முடைய விசுவாசம் வளரவே வளராது. இன்னைக்கு நம்மளில நிறைய பேர் யாராரோ சொல்லுவதற்கெல்லாம் சரி சரி என்கிறோம். ஆனால் குடும்பத்திலே சொல்லுகிறவர்கள், சபையிலே சொல்லுகிறவர்களுக்கு நாம் தட்டி கழிக்கிறவர்களா இருக்கிறோம். இதை விட மேலானது என்னன்னா, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு சுத்தமாகவே கீழ்ப்படியாத ஒரு நிலைமைக்கு நேராக போய்விடுகிறவர்களா இருக்கிறோம். நன்றாக கவனியுங்கள். இயேசுவானவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய செயலை செய்கிறவராய் இருக்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே, எபிரேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8, 9 வசனங்கள், 8, 9, 10 ஆகிய 3 வசனங்களை வாசிக்கும் போது, அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, நல்ல கவனிங்க, அவர் குமாரனா இருந்தும், யாரை குறித்து சொல்லுகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளிலே கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார் என்று, கீழ்ப்படிதலிலே கற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிறார். கெத்செமனே தோட்டத்திலே போய் இயேசு கதறி ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இந்த பிரச்சனை, இந்த பலவீனம், இந்த சூழ்நிலை என்னை விட்டு நீங்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும். ஏன் தெரியுமா அப்படி ஜெபம் பண்றாரு? பிதாவானவர் இயேசுவுக்கு சொல்லிட்டாரு, இனி உனக்கு பெரிய பாடுகள் வரப்போகுது, நிறைய கஷ்டங்கள் வரும், நீ இவைகளெல்லாம் சகித்து தான் ஆகணும். ஆண்டவர் இயேசு எவ்வளவு பெரிய பாடுகளை சகிக்க போகிறார் என்று முன்கூட்டியே தெரிந்தபடினாலே, அவர் மனம் அவ்வளவு வியாகுலப்பட்டபடினாலே, அவ்வளவு கஷ்டப்பட்டபடினாலே அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போய், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமாண்டால் நீங்க செய்யும் என்று ஜெபிக்கிறார். ஆனாலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். அப்ப பிதா சொல்றார், இல்லப்பா, என் சித்தம் என்னன்னா நீ இந்த பாடுகள் வழியாக கடந்து போய் தான் ஆக வேண்டும். உடனே பிதாவுக்கு இயேசு கீழ்ப்படிந்து குமாரனாய் இருந்தும், பிதாவுக்கு ஒரே பேரனாய் குமாரனாய் இருந்தும், பட்ட பாடுகளிலே கீழ்ப்படிதலாய் இருந்து அந்த பாடுகளிலே அவரை கற்றுக்கொண்டு, 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தாம் பூரணனான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு இயேசுவே காரணராய் மாறி இருக்கிறார்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படிதல் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பாடுகளின் நடுவில் கீழ்ப்படுகிறீர்களா? சோதனைகளின் நடுவில் கீழ்ப்படுகிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிலிப்பியர் புத்தகம் 2வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 8வது வசனத்திலையும் 9வது வசனத்திலையும், பிலிப்பியர் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலையும் 9வது வசனத்திலையும் வாசிக்கும் போது சொல்கிறார், அவர் மனுஷ ரூபமாய் இருந்து காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய், சிலுவையின் மரணம் வரைக்கும் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே அவரை தாழ்த்தினார். நன்றாக கவனியுங்கள். கீழ்ப்படிதலினுடைய அடிப்படை பேசிக்க நீ கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் கர்த்தர் உன்னை மேல் படியில கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் வளர்வதற்கு உனக்கு அடிப்படை பேசிக்க கீழ்ப்படிதல் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுகிறது. கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால் அவன் ஒரு காலம் உயர்த்தப்பட மாட்டான். கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால் ஒரு நாள் அவன் மேலே வர முடியாது. கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால் ஒரு நாளும் அவன் ஒழுக்கம் உள்ளவனாய் மாற முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவானவர், குமாரனாகிய இயேசுவானவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தபடினால் அவருக்கு கிடைத்த மேன்மை என்ன? இந்த பிலிப்பியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். கீழ்ப்படிந்ததினாலே எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். தேவஜனமே, நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக மாறுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் புத்தகத்திலே வாசித்தோமே. எபிரேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே 9வது வசனத்திலே வாசித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பட்ட பாடுகளின் நிமித்தமாக கீழ்ப்படிந்து கற்றுக்கொண்டு தாம் பூரணமாகுவதற்கு பிரயாசப்பட்டதினாலே 10வது வசனம் சொல்கிறது, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியராக மாறினார். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு பதில் யாரிடத்திலிருந்து வருகிறது என்றால் பிதாவின் இடத்திலிருந்து தான் வருகிறது. பிதாவின் இடத்திலிருந்து தான் இன்னைக்கு ஆன்சர் நமக்கு வருகிறது. பிதா தான் நமக்கு பதிலை தருகிறவரா. அதனாலதான் ஜெபிக்கும் போது குமாரன் மூலமாக பிதாவின் இடத்துல கேளுங்கள். இயேசு கற்றுக் கொடுக்கும் போது என் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று பிதாவை நோக்கி ஜெபங்கள் என்று கற்றுக் கொடுத்தார். பிதா தான் நமக்கு பதில். ஆனால் யார் வழியாக தான் ஜெபிக்க முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து வழியாக மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தபடினால் இன்னைக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் சாங்ஷன் பண்ணும்படியாக அவர் 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 பிதாவின் இடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்கிற ஆண்டவர், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற ஆண்டவர், நம்முடைய அற்புதங்களை நடக்க செய்வதற்கு ஆண்டவர் செய்கிற அநேக காரியங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றையும் இன்னைக்கு பிரதான ஆசாரியராக, எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவராக இந்த இயேசு உயர்த்தப்பட்டதற்கு முதல் காரணமே அவர் கீழ்ப்படிந்தவராக தான். சகோதரரே, சகோதரியே, இன்றைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதமானது நாம கீழ்ப்படிய சொல்லுகிறது. யாராருக்கு கீழ்ப்படிக சொல்லுகிறது தெரியுங்களா? முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னால் என்ன? அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களே தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறார்கள். அவருடைய வசனத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ, அவருடைய வசனத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 6வது அதிகாரத்திலே 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீசர்கள் தொகை எருசலேம் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்கள் அநேக விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். இந்த விசுவாசத்திற்கு கீழ்ப்படிவதற்கு காரணம் என்னவென்றால் தேவ வசனம் விருத்தி அடைந்தபடியினாலே. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம்? வசனம் பைபிளை நல்லா வச்சிருக்கிறோம். பைபிள் நம்ம கையிலேயே 2 கையில கட்டி பிடிச்சுக்கிறோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வசனம் தான் அவங்களுக்கு பைபிள் தான் அவங்களுக்கு தலைதாணி. தலைக்கு பக்கத்திலேயே பைபிளை வச்சு படுத்துக்கிறாங்க. ஏன்னா நைட்டு பேய் வராது. உங்களை விட வசனம், பேய்க்கு நல்ல வசனம் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ பைபிள் தலைக்கு மேலே வச்சுன்னா பேய் வராதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தான் நிறைய பேய் வரும். ஏன்னா வசனத்து மூலமாக உன்ட்ட வந்து காட்டுவான். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பைபிளை தொட்டு முத்தம் கொடுக்கறதெல்லாம் பார்த்தோம்னா அடாடாடா பயங்கரமாக இருக்கும்.
அந்த வசனம் அவ்வளோ பரிசுத்தமா வைக்கிற மாதிரி நினைச்சுவாங்க. ஆனா உள்ள இருக்கிற ஒரு வசனம் அவங்க இருதயத்துக்குள்ளே இல்லை, அவங்க வாழ்க்கையிலும் இல்லை. நம்மள எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறோம்? கவனியுங்கள். தேவனுக்கு முதலாவது கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. பைபிளில் சில கீழ்ப்படுதலை சொல்லுகிறது. மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்க. இது இன்னைக்கெல்லாம் இல்லை, அதெல்லாம் அந்த வசனம் அதெல்லாம் தான் அழகா போடுது. சொந்த புருஷன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கீழ்ப்படிவாங்க, ஆனா சொந்த புருஷன் கீழ்ப்படிய மாட்டாங்க. சொந்த புருஷனுக்கு அடங்குறதே இருக்கிறது இல்லை இந்த காலத்துல எல்லாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு சமமா நான் இருக்கிறேன், உன்னை போல இருக்கிறேன், நீ யாரு நான் யார், இதுதான் இந்த காலம். ஆனா வேத சொல்றதை கேட்கிறவனுக்கு மாத்திரம்தான் விசுவாசம் வளரும், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். அடுத்தது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறீங்க? எத்தனை பிள்ளைங்க பெற்றோருக்கு அடிப்படைந்து இருக்கிறீங்க? நான் சொல்லுங்க, அடிமையா இருக்க சொல்லல, மனைவிகளை புருஷனுக்கு அடிமையா இருக்க சொல்லல. ஆனா அவர் சொல்லுகிறது சரியா தவறா என்பதை உணர்ந்து எவர்கள் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்குள்ளே தான் கர்த்தர் விசுவாசத்தை வளர செய்கிறவராயிருக்கிறார். போதகர் சொல்லுவதற்கு கீழ்ப்படியுங்கள், சபை சொல்லுவதற்கு கீழ்ப்படியுங்கள், மூப்பர்கள் சொல்லுவதற்கு கீழ்ப்படியுங்கள், ஆசாரியர்கள் சொல்வதற்கு கீழ்ப்படியுங்கள். இந்த வேத வசனத்தை ஒவ்வொருவரும் கீழ்ப்படிய கீழ்ப்படிய கீழ்ப்படியத்தான் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில், எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆபிரகாம், இந்த ஆபிரகாம் ஆதியாகமம் 22:18 சொன்ன அந்த ஆபிரகாமை குறித்து இங்க சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போக அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, நடக்குதோ இல்லையோ கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, he put his faith in obeying. கீழ்ப்படிதலினாலே அவனுடைய விசுவாசத்தை அவன் வளரச் செய்தான். ஆகவே கர்த்தர் அவன் விசுவாசத்தை வளரச் செய்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். தேவஜனமே, உங்கள் விசுவாசம் வளர்வதற்கு அடிப்படை காரணமே கீழ்ப்படிதல் மாத்திரம்தான். நோவா, நான் மலையை கொண்டு வர போறேன். ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்க யாருமே மலையை பார்க்கலையே, இதுவரைக்கும் நாங்க மலை யாருமே பார்த்ததே இல்லையா ஆண்டவர். உடனே ஆண்டவர் சொல்ற, நோவா நான் மலையை கொண்டு போறேன், நீ பேழையை கட்டு, நீ பேழையை கட்டு நோவா, நான் ஒரு மலையை கொண்டு போறேன். ஆண்டவரே, நான் பேழையை கட்டின இந்த ஜனங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு எங்களுக்கு தெரியலையே, என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலையே, எனக்கு வெக்கமா இருக்குது, நான் என்ன பண்றது? நான் ஆண்டவர் எந்த கேள்வியும் கேட்கல. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்ய ஆரம்பிச்சான். மலை இதுவரைக்கும் யாருமே பார்க்கல, அந்த தேசத்தில் இருக்கிற யாரும் பார்க்கல, நோவாவும் பார்க்கல. ஆனா ஆண்டவர் சொல்லுவதை அப்படியே கீழ்ப்படிந்தான். அவன் கீழ்ப்படிந்ததுனால என்ன நடந்தது தெரியுமா? 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல 19வது வசனத்தையும் 20வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வ நோவா பேழையை ஆயத்து பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவர்கள், அந்த பேழையில சிலராய் 8 பேர் கீழ்ப்படியாமல் போனார்கள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கீழ்ப்படிந்ததினாலே கர்த்தர் அவர்களை பாதுகாத்தவராயிருக்கிறார். கீழ்ப்படிந்ததுனாலே கர்த்தர் அந்த வெள்ளத்திலிருந்து தப்புவித்தவராக இருக்கிறார். இந்த கால வேளையில் செய்தியை கேட்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரி, உன் விசுவாசம் வளர வேண்டும் என்றால் முழுக்க முழுக்க வேத வசனத்துக்கு கீழ்ப்படி. 2வது உன்னுடைய குடும்பத்திற்கு கீழ்ப்படி. 3வது கணவனுக்கு கீழ்ப்படி. 4வது பெற்றோருக்கு கீழ்ப்படி. 5வது ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படி. 6வது சபைக்கு கீழ்ப்படி. 7வது மூத்தவர்களுக்கும் மூப்பர்களுக்கும் பெரியவர்களுக்கு நீ கீழ்ப்படி. அப்படி நீ கீழ்ப்படிய கர்த்தர் உன் விசுவாசத்தை வளரச் செய்வார். அப்பொழுது எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. கீழ்ப்படிதலினால என்ன ஆசீர்வாதம்? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கானா ஒரு கல்யாணத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. கானா ஒரு கல்யாணத்திலே திராட்சரசம் குறைந்து விட்டது. இயேசுவின் தாய் இயேசுவிடத்தில் சொல்லுகிறார், அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு சொல்லுகிறார், ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, இன்னும் வேலை வந்த உடனே அங்க இருக்கிற வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த கச்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த
அந்த கச்சாடிகளிலே தண்ணீரை நிரப்பினார்கள். உடனே மொண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். உடனே அவர்கள் மொண்டு கொண்டார்கள். தண்ணியை ஊத்தி உடனே மொண்டு கொள்ளும் போது தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினது. இந்த ரகசியம் வேற யாருக்குமே தெரியல. 9வது வசனம் 2ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரர்களுக்கு தெரிந்ததே தன்றி வேற யாருக்குமே அது தெரியவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? வேலைக்காரர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே ரகசியங்களை தேவன் வேலைக்காரர்களுக்கு தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படுகிறவர்களுக்கு ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆழமான சத்தியத்தை வெளிப்படுத்துவார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். இந்த வேலைக்காரர்கள் சொன்னதை அப்படியே செய்ததினாலே அவர்களுக்கு கர்த்தர் ரகசியத்தை வெளிப்படுத்த, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரிஞ்சது. இன்றைக்கு நீ கீழ்ப்படிவாய் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி என்றால், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படி, கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்பாய் என்றால், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த சித்தம் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எலியாவை கொண்டு வந்து ஆண்டவர் 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல எலியாவை பார்த்து சொல்லுகிறார், கர்மேல் பர்வதத்துல வந்து நீ பலி செலுத்து என்று சொல்லுகிறார். கர்மேல் பர்வதம், ஏன் ஆண்டவர் கர்மேல் பர்வதத்துல வந்து பலி செலுத்த சொன்னார்? வேற எங்கேயாவது கொண்டு போய் பலி செலுத்த சொல்லியிருக்கலாமே, வேற எந்த இடத்துல சூஸ் பண்ணிருக்கலாமே. ஏன் கர்மேல் பர்வதத்துல வந்து பலி செலுத்த சொன்னார் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடி சவுலும் சாமுவேலும் வாழ்ந்தார்கள். சாமுவேல் ஆசாரியனா இருக்கும் போது சவுல் ராஜாவா இருந்தான். ஒரு நாள் சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், கர்மேல் பர்வதத்துல நீ ஒரு பலியை ஆயத்தப்படுத்து, நான் வர்ற வரைக்கும் நீ காத்துரு, நான் வந்த பிறகு நீ பலி செலுத்தலாம் என்று சொன்னான். ஆனால் சாயந்தரமான உடனே சாமுவேல் வருவதற்கு தாமதமான உடனே சாமுவேலுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சவுல் அந்த பலி எல்லாமே செலுத்தி விட்டான். அந்த பலி செலுத்தக்கூடாது, அந்த பலியெல்லாம் செலுத்தி விட்டான். பலி செலுத்தின உடனே சாமுவேல் அங்க வருகிறான். நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே, அதனால தான் சொல்லுகிறார், பலியை காட்டிலும் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், நான் சொல்லுகிறார், பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலே. நீ எத்தனை பலி செலுத்தினாலும் கீழ்ப்படிதல் தான்ப்பா உத்தமம். இந்த கர்மேல் பர்வதம் கீழ்ப்படியாத ஒரு இடமாய் மாறிவிட்டது. இந்த கர்மேல் பர்வதம் கீழ்ப்படிதலுக்கு தூரமான ஒரு இடமாய் விட்டது. அந்த கீழ்ப்படியாத அந்த இடத்திலே தான் கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது இந்த இடத்திற்கு வந்து எனக்கு நீ பலியை செலுத்து. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த இடத்துக்கு வந்து நீ பலியை செலுத்து என்று சொல்லி அவன் செலுத்தின உடனே வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து ஒரு அக்கினி கடந்து வந்து அந்த தண்ணீரை, அந்த விறகை, அந்த கற்களை, அந்த மிருகத்தை எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது. கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் பதிலை தருவாராக. கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையானவைகளை தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமாக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உண்மையாலுமே விசுவாசம் வளர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அடிப்படை பேசிக்கு கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2வது, நேரம் முடிந்தது, ஆனாலும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் முடிக்கிற மீதியை அடுத்த வாரத்தில் எடுத்துக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2வது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவனுடைய விசுவாசம் வளர்வதற்கு 2வது காரணம் என்ன? ஆதியாகம புத்தகம் 22ஆவது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே ஒன்று வாசிக்கிறோம். நீங்கள் இதை வேற மாதிரி எடுத்துக்கொள்வீர்கள், நான் வாசிக்கிற விதங்கள் வேற மாதிரி சொல்கிறேன். ஆதியாகம புத்தகம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆபிரகாம் தகன பலிகளுக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேலே வைத்து தன் கையில நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ உன் மகனை எனக்கு பலி செலுத்துன்னு சொல்லுகிறாரு. ஆண்டவரே, ஒரே ஒரு பையனை கொடுத்து விட்டு நீர் பலியை கேட்கிறீர், இது நியாயமா என்று திருப்பி ஒரு வார்த்தை கூட கேட்காதபடிக்கு முதலாவது கீழ்ப்படிந்தான், 2வது கிரியை செய்தான். முதலாவது கீழ்ப்படிந்தான், 2வது கிரியை செய்தான். உன் விசுவாசம் வளர வேண்டும் என்றால் 2வது கிரியை செய்ய வேண்டும்.
கிரியை செய்தால்தான் உன் விசுவாசம் வளரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாக்கோபின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே நீங்க வாசித்து பாருங்கள் என்றால் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா கிரியைகளை குறித்து அதிகமாக சொல்கிறார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நீங்க மெதுவா அப்படியே வாங்க. என் சகோதரரே, ஒருவர் தனக்கு விசுவாசம் உள்ளது என்று சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அவனுக்கு பிரயோஜனம், அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ? அடுத்து 17ஆம் வசனத்துக்கு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே விசுவாசம் கிரியை இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்குமே. 18ஆம் வசனம், ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகளும் உண்டு, கிரியை இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியையினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானேன். 20வது வசனத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிங்க. கிரியை இல்லாத விசுவாசம், நல்ல கவனிங்க, வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டும். விசுவாசம் இருக்கிறது முக்கியம் இல்ல, ஆனா அந்த விசுவாசம் கிரியை உள்ள விசுவாசமா இருக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு எந்த எதிர்ப்பும் காட்டாதபடி, எந்த எதிர்மறையும் காட்டாதபடி, எந்த கேள்வியும் கேட்காதபடி உன் கிரியைகளில் என்னை காண்பிப்பாய் என்றால், அதை சொல்ல சில வேளையில கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உனக்கு எதிர்மறையா இருக்கும். நீங்கள் கேள்வி கேட்கிறது போல இருக்கும், நீங்கள் சந்தேகப்படுகிறது போல இருக்கும். உண்மையாலுமே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளிடத்தில் சொன்னாலும் தெரியல, பைபிளில் அப்படி சொல்லப்படவே இல்லை. ஒரு சிலர் சொல்லுகிறது அவள் சாராளிடத்துல சொல்லி இருந்தால் சந்தேகம் வந்திருக்கும் என்று சொல்லுகிறார்கள். சொன்னாலே தெரியும். ஆனால் ஆபிரகாம் எந்த விதத்திலும் சந்தேகப்படாதபடி கீழ்ப்படிந்தவனாக தன்னுடைய கிரியைகளிலே காண்பித்ததுனாலே தான் கர்த்தர் அவனுக்கு கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். 22ஆம் வசனம், 23ஆம் வசனம், 24ஆம் வசனம், விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூர்ண பெற்றது என்று காண்கிறாயே, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியையினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்தபடியே ராகாப் என்னும் வேசி தூதர்களோடு ஏற்றுக்கொண்டு வேறு வழியாக அனுப்பிவிட்ட போது கிரியையினால் அல்லவோ நீதியுள்ளவள் ஆக்கப்பட்டால், அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம். அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, உன் விசுவாசம் வளர்வதற்கு செகண்ட் கண்டிஷன், 2வது அடிப்படை, நீ கிரியை செய்கிறவனாக மாற வேண்டும் என்று தேவன் உம்மிடத்தில் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிரியையானது பூரணம் அடைகிறதாய் நிறைவேறு. நீ ஆண்டவருக்குள்ளே செய்கிற செயலை தான் கிரியை என்று சொல்ற. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, அதை செயல்படுத்துவதை தான் கர்த்தர் கிரியை என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். அதை செய்யும் போதுதான் கர்த்தர் அதை கிரியைகளிலே செயல்படுகிற ஒரு காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஆதியாகம புஸ்தகத்திற்கு வாருங்கள், 22வது அதிகாரத்துக்கு வாருங்கள். 6வது வசனத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், உன் மகனை பலி செலுத்துன்னு சொல்லிட்டாரு. உன் சொந்த ஏகசுதன், நேசகுமாரன், அப்படியே 2ஆம் வசனத்துல அவ்வளவு தெளிவா சொல்லிவிட்டு 6ஆம் வசனத்தை சொல்லுகிற அவனை பலி செலுத்துன்னு சொன்னாரு. 6ஆம் வசனம் சொல்லுகிற ஆபிரகாமுக்கு என்ன ஆண்டவர் சொன்னாரோ அது எந்த கேள்வி கேட்காது, தகன பலிக்கு கட்டைகளை எடுத்தான். கிரியை செய்கிறான், தன் கட்டைகளை எடுக்கிறான். 2வது குமாரனாகிய ஈசாக்கின் மேலே அதை வைக்கிறான். 3வது கைகளிலே நெருப்பு எடுக்கிறான், இன்னொரு கையிலே கத்தி எடுக்கிறான். இவ்வளவு அவன் கிரியை செய்கிறான். அவன் கிரியைகளை கர்த்தர் கண்டு அப்பொழுதே ஆண்டவர் அவன் மேலே இரக்கம் உள்ளவராக, தயவுள்ளவராக, மேன்மையுள்ளவராக கர்த்தர் மாறினபடியினாலே தான் கர்த்தர் ஆபிரகாமை விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று பெயரை சுட்டுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சகோதரனே, சகோதரி, இந்த செய்தியை கேட்கிற காணொலி மூலமா கேட்கிறவர்களே, நீங்கள் கீழ்ப்படுகிறது முக்கியம், ஆனால் அதை கிரியை செய்கிறவர்களா? ஹல்லேலூயா. வேதத்தை பரிசுத்தமாய் வாழுங்கள் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. கீழ்ப்படுகிறேன் சொல்கிறேன், ஆனால் பரிசுத்தமாய் வாழுகிறீர்களா? 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும் என்று கட்டளை, அது கீழ்ப்படுகிறீர்கள், ஆனால் அது கிரியை செய்கிறவர்களா இருக்கிறீர்களா? வேத வசனத்தை வாசிகள் என்று வசனம் சொல்கிறது, கீழ்ப்படுகிறீர்கள், ஆனால் அதை முழுவதுமாய் வாசிக்கிறீர்களா?
விசுவாசத்துல நிலைத்து, எத்தனை போராட்டம் சோதனை வந்தாலும் விசுவாசத்துல நிலைத்துன்னு சொல்லுகிறீங்க. அந்த போராட்டம் வந்தாலும் விசுவாசத்தை விட்டு விலகி போயிட்டீங்களா, நிலைச்சிருக்கிறீங்களா? அதுதான் கிரியை செய்கிறதா இருக்கிறது. உங்க வாழ்க்கையில வருகிற எதிர்ப்புகள், வாழ்க்கையில வருகிற சோதனைகள், வாழ்க்கையில வருகிற நெருக்கங்கள், வாழ்க்கையில வருகிற கஷ்டங்கள், வாழ்க்கையில வருகிற சோதனை, இவைகள் எல்லாவற்றையும் அவைகளை சந்தித்து 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 அவைகளில் விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு, விசுவாசத்தின் வழியை விட்டு போயிட விடாதபடிக்கு அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி 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 இன்னும் ஆண்டவரத்துல கிட்டி சேர்க்கிறாயா? உன் விசுவாசம் கிரியை செய்கிறது. கிரியை செய்யாமல் இருக்கிற விசுவாசம் செத்தது. கிரியை செய்கிற விசுவாசம் ஜீவன் உள்ளதாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை போராட்டம் வந்தாலும் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். எத்தனை நெருக்கம் வந்தாலும் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். ராகாப் கிரியை செய்தால் அல்லவா அந்த யாத்ராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல ராகாப் எப்படி கிரியை செய்தால் தெரியுமா? அங்க 2 பேர் அவளுடைய வீட்டை தேடி வந்து விட்டார்கள். அவளுடைய வீட்டுக்கு 2 பேர் தேடி வந்த உடனே அவளை காப்பாற்றல. 26வது வசனத்துல நீங்க வாசித்து பார்க்கும்போது வாசிங்க. யாக்கோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் யாக்கோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வசனத்துல இப்படி சொல்லுகிறது, ராகாப் அப்படியே இல்ல அந்தபடியே ராகாபின் மேல அந்தபடியே ராகாப் என்னும் வேசி தூதர்களை, யார் வந்தது அவங்க வீட்டுக்கு? யார் வந்தது? தூதர்களா வந்தாங்க. யார் வந்தாங்க? யோசுவாவில் அனுப்பப்பட்ட 2 வேவுக்காரர்கள் வந்தாங்க. அவளை தூதர்களை போல அவ ஏற்றுக்கிட்டான். கிரியை செய்யற பாருங்க, கிரியை நடக்கிற பாருங்க. நீ எதுக்கு வந்த? எதுக்கு? அதெல்லாம் இல்ல. என்ன அவங்க சொல்றாங்க, எதுக்கு வந்தான்னு? அப்படி நீ எதுக்கு வந்தா கேள்வி கேட்கல. தூதர்களே அவளுடைய வாழ்க்கையை சொல்ல, தூதர்களை போல ஏற்றுக்கொண்டு வேறு வழியாக அவளை ஜன்னல் வழியாக ஒரு கூடையில அவங்களை வைத்து கீழே இறக்கி விட்டான். அவள் கிரியை செய்ததுனால வேதம் சொல்லுகிறது, கிரியினால் அல்லவோ அவள் நீதிமான் ஆக்கப்பட்டவளாயிருக்கிறாள். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள கிரியை செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள கிரியை செய்வாராக. கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட கர்த்தர் உங்களுக்கு. நமக்கு 2 காரியங்களை இன்றைக்கு கற்றுக்கணும். நம்முடைய விசுவாசம் வளர்வது 2 காரியங்களை கற்றுக்கொண்டோம். கர்த்தருக்கு நேரம் இல்லாததுனால முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காணொலி மூலமாக 1.5 மணி நேரத்துக்கு மேலே பண்ண முடிகிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால எல்லாமே ஷார்ட்டாக முடிக்க வேண்டியதாக இருக்குது. செய்திக்கு நான் நிறைய நடக்கிறேன். இது நான் ஒரு பெரிய வசனத்தை எடுத்திருக்கிறேன். அடுத்த வாரம் இதை தொடர்கிறேன். நம்முடைய விசுவாசம் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் வளர வேண்டும் என்றால் முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். 2வது விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியெல்லாம் இந்த விசுவாசம் கிரியை செய்யணுன்றது அடுத்த வாரம் எடுத்துவிட்டு அடுத்துக்கிறது விசுவாசம் வளர்வதற்கு இன்னும் 2 படிகள் அந்த ஆபிரகாமிடத்திலிருந்து என்ன நாம் கற்றுக்கொள்கிறோம் என்பது அடுத்த வாரத்தில் கற்றுக்கொள்ள கர்த்தர் சொல்வார். இன்றைக்கு இந்த விசுவாசத்தில் நாம் வல்லவராய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கிரியை ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் விசுவாசம் தான் எங்கள் வாழ்க்கைக்கு அடிஸ்தலமாக இருக்கிறபடினால இந்த விசுவாசத்தில் நாங்கள் வளரணும். அதற்கு 2 காரியங்கள். ஒன்று, நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். 2வது, நாங்கள் கிரியைகளினாலே அதை காண்பிக்க வேண்டும். இன்னைக்கு எங்கள் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் வளருவதாக, கீழ்ப்படிதனால விசுவாசம் வளருவதாக, கிரியைகளினால். அப்படி வளரும் போது நிச்சயமாகவே நாங்கள் நீதிமானாக்கப்படுகிறோம். நாங்கள் நீதிமானாக்கப்படும் போது நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. எங்களுக்கு வேண்டிய தேவைகள், நாங்கள் விசுவாசத்தில் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. விசுவாசத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. விசுவாசத்தில் வியாதிகள் குணமாகிறது. விசுவாசத்தில் அதிசயங்கள் காண செய்கிறது. நாங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுவோமாக. விசுவாசத்தில் தைரியம் உள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் விசுவாசம் ஸ்திரப்படுகிறதாய் இருப்பதாக. எங்கள் விசுவாசம் பலனுள்ளதாய் இருப்பதாக. எங்கள் விசுவாசம் உறுதியுள்ளதாய் இருப்பதாக. ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரும் கர்த்தர் பலப்படுத்துங்க. வருகிற நாட்கள் இன்னமும் அப்படி வளர கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். சகல மகிமையும் கனமும் துதியும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறேன். பலவீனமாய் சுகவீனமாய் சிலர் இருக்கிறார்கள். அவங்க எல்லாருக்கும் நல்ல சுகத்தை தாங்க. ஆண்டவரே எங்கெல்லாம் ஜெபிங்கன்னு கேட்டுக்கொண்டார். அவங்க தேவைகள் எல்லாம் சந்தித்து நல்ல சுகத்தை கொடுத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சிநேகமும் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். துதி கனமாகிமையோ மகே ஓ எல்லாமுமே துதி கனமாகிமையோ மகே ஓ நீயே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகிமையோ மகே ஓ எல்லாமுமே துதி கனமாகிமையோ மகே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.